பாபாவுக்கு மட்டும் மரியாதை வந்து கேட்காமலே கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி இப்போ வரையுமே சரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி நடந்த சம்பவங்கிறது அல்டிமேட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய புதிய ஒரு நினைவிடத்தை வந்து திறந்து வைக்கிற ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாரு. அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் மெயினாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சடனாக பார்த்தேன் நான், அப்படியே வந்து பூரிச்சு போயிட்டேன்னு சொல்லலாம். அதாவது ஆக்சுவலாக வந்து அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டார். ரஜினி சார் வந்தாலே ஒரு பெரிய க்ரௌடு எல்லாமே இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சின்ன பேட்டரி கார் இருக்கும்ல, அந்த காரில் வந்து போகும்போது திரும்பி திரும்பி தேடுறாருங்க. தேடி ரஜினி எங்கே, ரஜினி எங்கே, ரஜினி நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை கூப்பிட்டு நீங்கள் ஏறுங்க ஃபஸ்ட்டு கார்லன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஏறின பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஏறுறாரு. முக்கியமானது திரும்பி அங்கே வந்து பெரிய பெரிய தலைவர்கள், அவங்க கட்சியில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனால் சுற்றி தேடி ரஜினி எங்கே, ரஜினி எங்கன்னு கேட்டு ரஜினி இங்கே வாங்க, நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏறுறாரு. அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கான அந்த மரியாதை முதல்வர் அவர்கள்கிட்டேருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறோம். அதாங்க ரஜினி, சரிங்களா? இவனுங்க வந்து என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அது இது சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படி என்ன மரியாதையை பாருங்களேன். இந்த மரியாதை வந்து இப்போது அரசியல் கட்சி ஆரம்பித்த சின்ன நடிகருக்கெல்லாம் கிடைக்குமா? அரசியல் கட்சி இல்லைனாலுமே தலைவருக்கு அந்த மரியாதைங்கிறது கிடைக்கும்னு சொல்லலாம். இதுதான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அவருமே சரி பேட்டி கொடுக்கும்போது இது வந்து கலைஞர் அவர்களுடைய நினைவிடம்னு சொல்கிறத விட கலைஞர் அவர்களுடைய ஒரு தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக வந்து இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே ரொம்ப பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாஜ்மஹால்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சின்னதாக வந்து ஒரு பேட்டியுமே வந்து கொடுத்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞர் அப்படிங்கிற வார்த்தை கேட்டால் எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த பழைய நினைவுகள், அவங்க ரெண்டு பேரும் எந்தளவுக்கு வந்து நண்பர்களாக இருந்தாங்கங்கிறது வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் கலைஞருக்காக எல்லா இடமும் போயிடுவார். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் கூட கலந்துருந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வச்சா கூட கலைஞர் அவர்கள் சம்மந்தப்பட்டதுன்னா எதையும் பற்றி யோசிக்காமல் ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் இன்னுமே சரி வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காருன்னு நம்ம வந்து சொல்லலாம். வழக்கம் போல் சங்கி நாய்கள் அங்கெங்கே வந்து நாய் பார்த்து அந்த எலும்பு துண்டை போட்டோன்னா வர மாதிரி வந்து ட்விட்டரில் வந்து கதறிட்டு இருக்கானுங்க. வேலையே இல்லைங்க. அந்த பக்கம் போனால் இங்கே உள்ள ஆட்கள் கதறது, இந்த பக்கம் வந்து அங்கே உள்ள ஆட்கள் கதறது. திருந்துங்கடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.